வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு சர்ப்ரைஸ் விளாக் தான். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட் கொடுத்துக்குங்க. என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது நீங்கள் வீடியோக்குள்ளே நீங்களும் வந்து பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு அந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேன். நான் என்ன எப்படி அதை வந்து பேக் பண்ணேன் என்னங்கிற கிளிப்பை ஆட் பண்ணுறேன். உங்களை எதுக்காக இந்த சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ற ஏப்ரல் 15 ஜூன் 15 ஆணி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 8 வருஷம் முடிஞ்சு 9வது வருஷம் கல்யாண நாள் தொடங்குது. அதுக்காக எப்போயுமே வருஷம் வருஷம் பிறந்த நாளுக்கு எல்லாத்தையும் ஒவ்வொரு கிஃப்ட்டு எப்படி ரெடி பண்ணிடுவேன். இந்த கிஃப்ட்டை ரெடி பண்ணிட்டேன். எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் ஃப்ரீயாகிட்டு இந்த சர்ப்ரைஸை கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா 9வது வருஷம் கம்பல்சரி பார்த்திங்கன்னா அவளை வெளியில் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்கலான்னா வெளியில் அவளால் அதிகமாக அலைய முடியறதில்ல. வெளியில் கூட்டிகிட்டு போனால் எப்படி சொல்லிட்டோம், திடீர்னு போக வண்டியில் போகும்போது சில சமயம் இடுப்பு வலிக்குதுங்கிறா. அதனாலேயே பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதோட சரி, லாங் எங்கேயும் போகிறதில்ல. கொஞ்சம் இந்த ஒரு 2-3 நாள் மட்டும் சின்ன வேலையாக போக வேண்டியதாக இருந்துச்சு வெளியில். பார்த்திங்கன்னா இந்த 9வது வருஷம் கல்யாண நாளைக்கு வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு ரெடி பண்ணிட்டேன். அந்த கிஃப்ட்டு வந்து சர்ப்ரைஸாக ஒழிச்சு வச்சுட்டு அவங்கள வந்து தேட சொல்லுவோம். அவங்க வந்து இப்போ வந்து குளிக்க போயிருக்காங்க. அந்த தைரியத்தில் தான் நான் வெளியில் உட்காந்துட்ருக்கேன். கிஃப்ட் பார்த்திங்கன்னா பேக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இந்த எங்கே பேக் பண்ணேன், எப்படி வாங்கினேங்கிற சொல்ல முடியாது, ஏன்னா இது ஆன்லைனில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பை நான் இடையில ஆட் பண்ணுறேன். பிரியாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பிரியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக நான் வாங்கிற கிஃப்ட்டை பற்றி நிறைய என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். இது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, இது எனக்கு எப்படியாவது வேணும், இது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. மேக்ஸிமம் நான் அவங்க கிடைக்கலன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி மைண்டில் வச்சுக்குவேன். இப்படி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்ச மாதிரி வரும் இல்லையா, அப்போ வந்து அவங்களுக்காக இந்த கிஃப்ட்டை வந்து நான் கொடுக்குறதுக்காக முடிஞ்ச அளவு ரெடி பண்ணிடுவேன். அதே மாதிரி தான் இந்த தடவை ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த கிஃப்ட் வந்து எப்படி அவங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு தெரில. நம்ம வீட்டில் ஒழிச்சு வச்சு அவங்களை எடுக்க சொல்லுவோம். கண்டிப்பாக இந்த கிஃப்ட்டை பார்த்து சர்ப்ரைஸ் ஆவா அப்படிங்கிறது என்னோடய ஐடியா. ஏன்னா அவள் ரொம்ப நாளாக ஒரு 3 மாதம் அதை வந்து கண்டினியூவாக என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாள். அதுக்காக இந்த கிஃப்ட்டு எப்படி சொல்லுங்கள், 9வது வருஷம் வந்து கல்யாண நாள் முதல்ல கொண்டாடுவோமா இல்லையான்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா டேட் வந்து நெருங்கிட்டு இருக்குது. குழந்தை பிறந்துடுமா, இல்லை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கொண்டாடுமா, இல்லை குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கொண்டாடுவோமா அப்படின்னு தெரில. பையனோ பொண்ணோ அடுத்து ஒன்று வந்ததுக்கப்புறம் கொண்டாடுவோமா, அதுக்கு முன்னாடி கொண்டாடுவோம்னு தெரில. பட் இருந்தாலும் நம்ம கடமையை நம்ம கரெக்டாக செஞ்சிடணும். இந்த கிஃப்ட்டை ஏன் இப்போயே கொடுக்குறேன் அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடி கொடுத்துடலாமே, அப்படின்னா தான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அந்த சமயத்தில் அவங்க என்ன கண்டிஷனில் இருப்பாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் அப்போயே ஏதாவது நம்மளால் முடிஞ்ச பண்ணலாம். பட் இன்றைக்கி வந்து கொடுக்க போகிற சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து என்னங்கிறத பார்க்கலாம். அதை ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒழிச்சு வைக்கலாம். ஓகேங்களா, அவங்க குளிக்க போய்க்காங்க, நம்ம வீட்டுக்குள்ளே போய் ஒழிச்சு வைக்கலாமா? ஓகேங்களா, அப்படியே நான் பேக் கேமரா போடுறேன், எங்கே ஒழிச்சிங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா அம்மாவோட அம்மா ரூமில் பெட்டுக்கு கீழே ஒழிச்சு வச்சிடலாம். இல்லைன்னா அம்மா ரூமுக்கு அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேன். ஐயோ, பெட்டு கீழே போகுமா? அங்கே பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. பட் இங்கே நம்ம முதல்ல வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வைக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. எங்கே வைக்கலாம்? சப்புன்னு எடுத்துருவாளே. இந்த பெட்டவே தூக்கிடுவோம். தூக்க முடியாது. ஒரே நிமிஷம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வீட்டுக்கெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு தெரியாது, ஏதாவது போட்டு விட்டோம்னா இந்த இடத்துல கொஞ்சம் மேடாக இருக்குது, தெரியாதுன்னு நினைக்கிறேன். தேட சொல்லுவோம் அவளை போய். ஓகேங்களா, பிரியா குளிச்சுட்டு வந்துட்டாளான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. பிரியாம்மா, பிரியா பாப்பா சவுண்ட் கம்மி பண்ணுமா. பிரியா குளிச்சிட்டியா? குளிச்சுட்டு இருக்கிறியா? சரி சரி சரி, குளிச்சுட்டு வா. இல்லை கேட்ட குளிச்சிட்டியான்னு. சரி ஓகே, குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகே, தெரியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூக்கலாக தெரியுதோ, தெரியாது அவ்வளோ சீக்கிரம். பார்க்கலாம், வரட்டு பிரியா, அதுக்கப்புறம் வீடியோ கன்டினியூ பண்ணலாம். குளிச்சுட்டு வந்துட்டாங்க. பிரியா குட்டி குளிச்சாச்சா? ஆமாம், ஒன் டே விளாக். பிரியா இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்? என்ன ஸ்மெல்? சரியா நான் அதுக்கு தான் நான்
இது 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டதுமா. இது ஸ்கேனுக்கு போகல. அந்த ஜெல்லோட ஸ்மெல்லுன்னு நினைக்கிறேன். இங்கே காய போட சொன்னா நீ அதில் காய பண்ண. அதுக்கு தான் சில வெளியில் கம்பியில் காய போடணும். 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டது ஸ்கேனுக்கு போனோம்ல. 3 வாரமா அப்போ போட்டது. ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. அப்பயே அதை போட்டிருக்க. அதை அலசி போட்டு போட வேணாம். அப்படியே அதை போட்டிருக்கிறேன். இந்த ஸ்டோ க்ரீம் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீ என்ன க்ரீம் வேணாலும் யூஸ் பண்ண. சரி சரி, இங்கே இப்போ நான் சொல்கிறேன் கேளு. நம்ம கல்யாண நாளுக்காக. அது வேற வருதா? ஆமாம், எனக்கு என்ன எடுத்து கொடுக்க போகிற? என்னடி முறைக்கிற? ஏங்க அது உங்க கடமை, ஏன்ட்ட கேக்குறீங்க? சரி, கல்யாண நாள் எனக்கு மட்டுமா உனக்குமா? 2 பேருக்கும் தான். அப்போ இப்போ இந்த 10 வருஷம் உனக்கு நான் தானே எடுத்து கொடுத்தேன். ஏன் எனக்கு நீ எடுத்து கொடுத்த என்ன இந்த வருஷம்? சரி வாங்க போலாம். உங்களுக்கு ஒரு சட்டை எடுத்தேன். என்னை கூட்டிகிட்டு போய் எடுக்கக்கூடாது. 2 ஃபேண்ட் எடுத்து கொடுத்தனா? ஏய், கல்யாண நாளுக்குன்னு நான் கேட்டேன். நீ மாசத்துல ஒரு நாள் எடுத்து கொடுக்குறதுல கணக்கு கிடையாது. 2 ஃபேண்ட் எடுத்து ஒரு சட்டை தான் எடுத்து கொடுத்தேன். இப்போ ஒரு சட்டை எடுத்து கொடுக்குறேன். வாங்க போலாம். சரி, நீ எடுத்து கொடுக்காம போ. நீ எப்படி இருந்தாலும் நீ இப்படித்தான் ஏமாத்தேன்னு எனக்கு தெரியும். நீயும் எப்பயாவது ஒரு கல்யாண நாளுக்காவது ஒரு ஒன்றில் செயின் செஞ்சு போடுவேன் நான் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இப்போ வரைக்கும் நீ செஞ்சு போட்ட பாடு. ஆனால் நான் உனக்கு செஞ்சுருக்கேன். பட் அதை இப்போ விற்றுட்டேன். அது வேறு விஷயம். ஆனாலும் நான் உனக்கு செஞ்சு போட்டேனா இல்லையா? யோசிச்சு பாரு. உனக்கு எவ்வளோ பெரிய கிஃப்டெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இல்லை சண்டை போடுறதுக்குலாம் விளாக் இல்லை. என் கல்யாண நாளுக்கு நீ ஒன்றும் செய்ய மாட்டேச்சு. நம்ம கல்யாண நாளுக்கு எனக்கு எது நீ செய்ய மாட்டேன். இருந்தாலும் எனக்கு மனசு கேட்காது. 9 மாதம் உனக்கு கன்சீவாக வேறு இருக்கிற. டெலிவரி வேறு ஆகப்போகுது. எப்போன்னு தெரியாது. அதனால வந்து பார்த்திங்கன்னா உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து வாங்கி வச்சுருக்கேன். நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாணோட ஃபஸ்ட்டு கிஃப்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம். என்ன உன் ட்ரெஸ் மேலே ஒன்றாலே தாங்க முடியலையே. பெர்ஃப்யூம் அடிச்சுக்கு. நான் எப்படி வாங்கினேங்கிறத நீ கிஃப்ட்டை பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன். நான் எப்படி வாங்கினேங்கிறத. சரியா? உண்மையை தான் சொல்கிறேன். ஏமாற்ற விட மாட்டேன். உன்னைய மாதிரியே நான் கேட்டால் நீ என்னைக்கு முதல் வாங்கி கொடுத்துருக்குற ஏமாத்துறதுக்கு? புதுசில் என்ன பண்ணுறது? அப்போ லவ் மூடில் வாங்கி கொடுத்துட்ட. இப்போ என்ன செஞ்ச? 10 பவுனில் இப்போ சங்கிலி வாங்கி கொடுத்தியா? சரி, அதெல்லாம் வேண்டாம். நம்ம வீட்டில் உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. ஏய், என்னடி ஒரு கிஃப்ட் எவ்வளோ அசால்ட்டா? கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டேன். தேடுனேன்னா உனக்கு கிடைக்கும். ஏய், நான் சொல்கிறேன், தேடினா உனக்கு கிடைக்கும். தேடுவியா மாட்டியா? நிஜமா தான். ஏமாத்தவள மாட்டேன். தேடி கண்டுபிடிச்சி. ஏண்டி உன்னை வெளியிலே கூட்டிகிட்டு போகக்கூடாது டாக்டர் சொல்லியிருக்காரு. ஹாஸ்பிட்டலில் தவிர எங்கேயும் கூட்டிகிட்டு போகாதீங்கன்னு. இல்லைன்னா கூட்டிகிட்டு போகிற. இருந்தா நீ எனக்கு ஒன்று வாங்கி தர. மொத்தத்தில் நீ எதுவும் வாங்கி தர மாட்டேன். சரி பரவாயில்ல, நீ ஒன்று ஹாப்பி பண்ண. தேடி பாரு. வீடே தான் தேடணும். ஓ, அங்கே மாதிரி நினச்சியா? அங்கே ஒழிச்சு வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. இங்கே அப்படி கிடையாதுல்ல. டப்பாக்குள்ளெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்க மாட்டேன். பயப்படாத. ஓ, ஸ்வீட்ஸ். இது எப்படி வந்துச்சு ஸ்வீட்டு? இது அம்மாடி எனக்கு லட்டு. கல்யாண நாள் வாழ்த்துக்கள். ஸ்வீட் எடு கொண்டாடு. அதான் கிஃப்ட்டு. சும்மா ஒரு க்ளூ கொடுங்க. திங்கிற பொருளா? நம்ம யூஸ் பண்ணாத இடம். நம்ம யூஸ் பண்ணாத இடமா? அது யூஸ் பண்ண இது வாய்ப்பே இல்லை. இது வந்து நைட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். இதுவும் யூஸ் பண்ணாத இடம் தான் இப்போதைக்கு. போன வீட்டில் கடந்தே சலிச்சது. இந்த வீட்டில் வந்து நம்ம வரவே மாட்டோங்க. இல்லையே, நான் இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன். நீங்கள் வரலையே. நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் அந்த இடத்த. இல்லை, இங்கே யூஸ் பண்ணணும். உங்கள் அம்மா ரூம் கரெக்டா? உங்கள் அம்மா ரூம். சவுக்கு சவுக்குன்னு சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறீங்க. லட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். எங்கள் அம்மா ரூமு குனிஞ்சு நிமிந்து எக்ஸசைஸ் பண்ண சொன்னார் டாக்டர். செஞ்சியா? நீ ரிஸ்க் எடுக்காமல் தேட. ரொம்ப எல்லாம் குனிஞ்சு நிமிந்து.
உனக்கு 8ஆம் இடத்துல தான் வச்சுருப்பேன். தூக்கி போடாத மறுபடியும் அப்படியே அடிக்க வச்சிரு. நான் தான் அடிக்க கஷ்டப்பட்ட அப்புறம். ஏய் இதெல்லாம் நான் தான் எடுத்து வச்சேன். தேடு ஒரு சுறுசுறுப்பே இல்லை. ஒரு ஆர்வமே இல்லையா உன்ட்ட கிஃப்ட் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வமே இல்லையே. தேடிட்டு தானே இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி கிறக்கமா இருக்கு. அதான் இப்போ ஸ்வீட் சாப்பிட்டல அப்புறம் என்ன தலை சுற்றுதா? வேண்டு தேடி இன்னைக்கு தேடி எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் அந்த கிஃப்ட்டை பார்த்து. அப்படியே உச்சி குளிர்ந்துடும் உனக்கு. அவ்வளோ சந்தோஷப்படுவேன். உனக்கே தெரியாது நான் இது பண்ணது வாங்கினது. என்னது அது? கட்டப்பையா? கண்டுபிடிச்சிட்டா? கண்டுபிடிச்சிட்டியா? தங்க அந்த டம்ளர் எடுத்தீங்கம்மா. என்ன கிஃப்ட் அப்படி ஓப்பன் பண்ணு. கத்திரி எடுத்துடா. அப்படி கத்திரி எடுத்தா சாமி. நீ என்னதான் கிஃப்ட் கொடுத்தாலும் என்னால் முடியலடா. கல்யாண நாள் எப்படி கொண்டாட போறேன்னு தெரியலடா. கிரியா கொண்டாடலாம். பையனோட கொண்டாடுறதா இல்லை தனியாக கொண்டாடுறதா பார்க்கலாம். என்ன கிஃப்ட் எதிர்பார்க்குற? சரி ஓப்பன் பண்ணிப்பாரு. ஓப்பன் பண்ணு. ஃபீடிங் டாப் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தாங்க திட்டு வாங்கிட்டு இருக்கேன். ஃபீடிங் டாப் கேட்டதுக்கு மேலே எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கி போட்டு ஃபீடிங் டாப் கேட்குறேன். ஒன் சைடு ஓப்பன் பண்ணால் வந்துடும். அவ்வளோதான். வெட்டி விட்டுறாத எதையாவது. நீங்க வேற ஏங்க கவரை பிச்சு எடுத்துரு. அப்படியே என்ன பல்லு தெரியுது? என்னது? என்னது அது? என்ன சாரி? இந்த சாரி கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா சொல்லிகிட்டே இருக்கிறேன். நானும் எல்லா பேஜ்லையும் பார்க்குறீங்க வாங்கலான்னு வாங்கவே முடியலன்னு சொல்லிகிட்டே இருந்தா. பாக்கு கலரு. நல்லா இருக்கு. அதே மாதிரி இருக்க ப்ளவுஸ் பாரு. ஓப்பன் பண்ணி பாரு. ஆர்வம் பாரு. சூப்பரா பேட்டர்ன் போட்டு தைக்க போற. கட்ட போறியா? சொல்லு. நல்லா இருக்குங்க. சரி எதுல வாங்குனீங்க? எல்லாம் வாங்கி சொல்லட்டுமா? நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ கொடுத்துருக்க பேஜ் தான். மீஷோல. ஆமாம். அது எவ்வளோ இருந்தால் என்ன? மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். மீஷோவில் பார்த்தீங்கன்னா 1000 தான் வந்துச்சு. 1000 தான். ஆனால் சாரி அந்த அளவுக்கு ஒருத்தர் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நிஜமாவே இந்த சேலை வாங்குனீங்களா? எனக்கா ரிவ்யூ கொடுக்கறப்போ. லூசு உனக்கு தான் வாங்கினேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா கலரு? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா கிரியா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக ட்ரை பண்ணுறா. கிடைக்கவே இல்லை அவளுக்கும். நானே ஒரு பேஜ்ல கேட்டேன். அவங்க வந்து 1200 சொன்னாங்க. சொன்னதுக்கு சரி ஓகேங்க ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்து 1280 1300 சொன்னாங்க.
அது வந்து அந்த பேஜ்ல நம்ம ப்ரொமோஷனும் பண்ணது கிடையாது, எதுவுமே இல்லை. எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பயமா இருந்துச்சு. அவங்க அமௌண்ட் அனுப்பி விட்டு அதுக்கப்புறம் தான் போட்டு விடுவாங்களாமா. எனக்கு அது வந்து பயமா காசு போட்டுட்டு ஒரு வேலை சேலை வரலைன்னா என்ன பண்ணுறது? அப்படிலாம் இல்லை, மேக்ஸிமம் வந்துடும். நம்ம அப்படி வாங்கினதில்ல, மேக்ஸிமம் நம்ம ஒவ்வொரு சில இடத்துல அந்த மாதிரி வாங்கியிருக்கிறோம். நிறைய அந்த மாதிரி வந்து வாங்கினதில்ல, அது பேஜே எனக்கு யாரும் தெரியாது. ஆனால் மீஷோவில் வந்து நம்ம இப்போ ரெகுலராக வாங்கிட்டு இருக்கனால நல்லா இருக்குது. ட்ரெஸ் வந்தது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த நம்பிக்கையில் தான் இதை போட்டேன். சேர்க்க அந்த இதை கிளிக் பண்ணி எடுத்து போட்டு பார்த்தேன், வந்துச்சு. சூப்பர். கீழே போட்டு உருட்டாதடி. சூப்பரா இதே 15ஆம் தேதி வரைக்கும் உள்ளடா. அம்மா இந்த சேலை தைச்சு கட்டிட்டு கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தேன். கோயிலுக்கு எங்க பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தான் போவேன். பக்கத்துல இருக்க கோயிலுக்கு இருந்தாலும் இந்த சேலையை நான் கட்டணும்ல. அழகா இருக்கு. Thank you. Happy anniversary. இப்பதான் வாயில இருந்து வருது. எனக்கு என்ன வாங்கி கொடுப்பேன்? நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன். உனக்கு பிடிச்சிருக்காது? வரு நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? சரி, ப்ளவுஸ் தைக்க கொடுத்துரு கையோட. என்ன ஒரு 2-3 நாள் தான் இருக்கா, ஒரு வாரம். நான் ப்ரமோஷன் கோட் வந்துச்சு. எப்படி இந்த வருஷம் உங்களுக்கு அவ்வளவுதான். சேலையெல்லாம் ஒன்றும் எடுக்க மாட்டேன், ட்ரெஸ் எடுக்க மாட்டேன், அதை இதை தைச்சு கட்டுவோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு கலரு, பர்பிள் கலர்னு சொல்லலாம். பாக்கு கலர், பாக்கு கலர் தான். ஒரு அயன் பண்ணணும் மாட்டேன். ஸ்டீம் போட்டு ஒரு அயன் பண்ணிட்டு நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கு சேலை, உண்மையாகவே நல்லா இருக்கு. அதே மாதிரி அதுவும் அந்த ப்ளவுஸு தான் ஹைலைட்டே. இந்த சாரிக்கு ப்ளவுஸ் தான் ஹைலைட்டு. நல்லா அந்த ஸ்கல் வச்சு பேட்டர்ன் ப்ளவுஸ் போட்டு தைச்சா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இதுக்குமே நல்லா வைக்க முடியும். ஓகே, பிரியாவுக்கு வந்து அட்வான்ஸ் ஹேப்பி வெட்டிங் டே வாழ்த்துக்கள். இந்த 9வது வருடத்தில் அடி எடுத்து வைக்கும் பிரியா அவர்களுக்கும் முனீஸ் அவர்களுக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். போன வருஷம் என்ன வாங்கி கொடுத்தேன் மறந்துட்டேன். நான் இல்லை ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேனா? சரியா, மறந்துட்டேன் நானும். இல்லை ஏதோ வாங்கி கொடுத்தானே, என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. போன வருஷம் வாங்கி கொடுத்தாருன்னு தெரியல, ஆனால் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டாரு. என்ன 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டாக வந்துச்சு. இப்போ கோல்டு வாங்குற நிலைமையில இல்லை. கோல்டாக வந்துச்சு. இல்லை, ஏதாவது கையில் ஒரு 10 ரூபா இருந்தால் கூட ஏதாவது வாங்கி கொடுத்துடலாம். சுற்றினா அந்த இப்போ டெலிவரி சமைக்கிறதுனால பயமாக இருக்குது. எதுக்காவது சார் ஏதாவது செலவு பண்ணிட்டோம்னு வச்சுக்க, ஒரு அவசரத்தில் நமக்கு இப்போதைக்கு தேவைப்படும் இல்லையா, அதனால தான். சரி, ஓகேங்க. இப்போ பிரியாவோட கிஃப்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதான் பிரியாவோட முதல் கிஃப்ட். அது எனக்கு தெரியாது, இது முதல் கிஃப்ட். இன்றைக்கி தானே, என்ன 5 நாள் இருக்கு இல்லையா, இன்றைக்கி முதல் கிஃப்ட். ஓகேவா? இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுன்னா, புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த saree எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. பை பை சொல்லிடு. பை. இதுக்கு மேட்ச் அலைலிங் தெரியுங்களா? வாங்கி கொடுக்காம அதை எப்படி தான் இந்த வேலையில தான் போட முடியும்? இல்ல நீங்க இதுல ஒரு 2 டஜன் இதுல ஒரு 2 டஜன் வாங்கி கொண்டு போடுங்க. சரி, வாங்கிக்கலாம். சிரிப்பு பைத்தியமே.